கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதற்கு முந்தைய வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்ப ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் என்ற இருவரை உருவாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே ஆதாமை ஏவாளை உருவாக்கினார். அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பழுகி பெருக வேண்டும். 2 பேரும் பிள்ளைகளை பெற்று பிள்ளைகள் 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 இப்படி சொல்லி நீங்க மல்டிப்ளிகேஷன் பழுகி பெறு. அதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. படிக்காம படிக்கிற சம்பாதிக்கா இல்லையோ, ஆனா திருமண வயசு வந்தவொடனே திருமணம் பண்ணி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீங்கள் பழுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்படி சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். 7 கண்டங்களிலும் தேவனுடைய ஜனங்கள் இந்த நாளில் பெருகி இருக்கிறார்கள். அன்று ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இன்று உலகத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான இன்னொரு பணி, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவையும் பூமி மேல் நடவாத சகல ஜீவஜந்திர ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளணும். சிங்கம், புலி, கரடி, யானை, ஒட்டகச் சிவிங்கி, இன்னும் மிருக ஜீவ, காட்டு விலங்குகள், சகல நாட்டு விலங்குகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாய், பூனை, எலி மாத்திரமல்ல, சிங்கம், புலி, கரடியை கூட இருக்கணும் நாம கீழ்படுத்தணும். அல்லேலூயா. அவைகளை கட்டி கீழ்படுத்தி வைக்கணும். நாட்களாக யானையை போட்டு கொடுமைப்படுத்தி பலவிதமான ட்ரைனிங் கொடுத்து அதை மனுஷரோடு வாழும்படியாக பழக்குவிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப யானை இருக்கிற வெயிட்டான ஒரு மிருகம் தான் யானை தான். அதை கூட மனிதன் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். அப்ப மச்சங்களை எப்படி ஆண்டு கொள்வது? கடல் எல்கை, கடல்ல கப்பல்கள் இப்போ கணக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய படகுகள், சின்ன படைகள், மீன் பிடிக்கிற படைகள், இப்படி எல்லாமே கடல் மச்சங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பெரிய பெரிய திமிங்கலங்கள், சுறாமீன்கள் எல்லாம் மனித வர்க்கம் ஆண்டு கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆணையின்படியே இன்று மனிதர்கள் திரளாயிருந்து சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். அன்று ஒரு வார்த்தை சொன்னார், இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இவ்விதமாக ஆதாம் ஏவாள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு 6 வார்த்தை இருக்கு. நீதிபதிகள் 1:7, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நாம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா
எல்லாமே நமக்கு கீழ்ப்படியும். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாது, ஒண்ணும் கீழ்ப்படியாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அந்த தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு வார்த்தைக்கு, வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை புகழ வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. Praise the Lord. ஆதியாகமம் 12:1 பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிராம், அவனுக்கு முதல் பேர் என்னது? ஆபிராம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த பிறகு அவனுக்கு பேர் என்ன? ஆபிரகாம். Praise the Lord. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப நீ சிங்கிளா இருக்கிற. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்களோ அதுபோல ஆபிரகாமும் சாராளும் இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் இருந்தது போல ஆபிரகாம் சாராள். அவனுக்கு குழந்தைகள் 75 வயசு வரைக்கும் இல்லை. குழந்தை இல்லாத காலகட்டத்தில் தான் ஆண்டவர் அழைத்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். உன் சந்ததியை ஒரு குழந்தை இல்லை, பல குழந்தைகள். அல்லேலூயா. பெரிய ஜாதி, பெரிய கூட்டம் உன்னை உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை நல்ல ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் அதுபோல செய்தார். அவனுடைய சொத்து பத்துக்கு கணக்கே இல்லை. ஆடு, மாடு, ஒட்டகம், கழுத, குதிரை என்னெல்லாம் உண்டோ எல்லா ஜீவராசிகளும் அவனுக்கு மந்தையில இருந்தது. அது மாத்திரம் பொன்னும் வெள்ளியும் அவன் வீட்டிலே இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் இவ்விதமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருமைப்படுத்தினார். ஒரு மனிதனை அழைத்து அவருக்குள் எல்லாரையும் கீழ்ப்படுத்தி அவரை பெருமைப்படுத்துவது கர்த்தரால் வருகிற ஒரு காரியம். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு இந்த வாக்கு தத்துவம். அப்ப ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆபிரகாமை சபித்தா அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு பிரச்சனை இல்லை, ஆபிரகாம் சந்ததிக்கு பிரச்சனை இல்லை. இவ்விதமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கூறுகிறார். ஆபிரகாம் கூறுகிறார். அடுத்த நாள் பார்க்கிற பொழுது 26ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை பார்க்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பஞ்சமான ஒரு தேசம். ஆபிரகாம் செய்யாத ஒரு காரியத்தை ஈசாக்கு செய்தான். ஆபிரகாம் காலத்திலும் பஞ்சம் வந்தது, ஈசாக்கு காலத்திலும் பஞ்சம் வந்தது. ஆனா ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தபோது ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம எகிப்துக்கு போனான். அங்க போய் பல பாடுபட்டான். ஆனா ஈசாக்கு பஞ்சம், அந்த தேசம் ஈசாக்கு வாழ்ந்தாக்க பஞ்சம் வந்த போது ஆண்டவர்கிட்ட விசாரித்தான். ஆண்டவர் இந்த தேசத்திலே இரு என்று சொன்னான். அவன் அந்த தேசத்திலிருந்து விதைத்தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பா இருந்து கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை வாங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 27, 28 வாசிக்கிற பொழுது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தான். வானத்தின் பனி, பூமியின் கொழுமை, தானிய திரட்சி எல்லாம் உண்டு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரிக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள்.
உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உயர்த்துகிற தேவன், அவர் நம்மை நடத்துகிற தேவன். அப்போ ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், யாக்கோபு ஈசாக்கினால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு போனோம், ஆனா தாய் விடல. தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை, குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு போக விடாம யாக்கோபுக்கு போகும்படியாக சில தந்திரமான கிரியைகள் நடத்தப்பட்டது. ஏன்னா ஈசாக்கு அந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா. ஈசாக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா ஈசாக்கு நினைச்ச ஆளை அவன் ஆசீர்வதிக்க முடியல. ஏசாவை தான் ஆசீர்வதிக்க நினைச்சான். ஆனா தேவ நடத்திப்பு படி யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. அல்லேலூயா, யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம். ரெபெக்காளுக்கு அவர்கள் பெற்றோரும் சகோதரன் ஆசீர்வதித்து ஈசாக்கு மனைவியாய் போகும்படி அனுப்பப்பட்டார். ராகேலும் யாக்கோபுடைய குடும்பத்தை கட்டியெழுப்பும்படி அவர்கள் கடந்து போனார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ரூத்து யூத ஜனங்களால் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து அனுப்பினார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆசீர்வதிக்கிற தேவன். அதை கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். அடுத்ததாக பெற்றாருக்கு கீழ்ப்படியணும். உங்க ஆயுசு அதிகமாகும்படி உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியணும். இது நியாயம், இது நியாயம். அல்லேலூயா. வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. உன் பெற்றோருக்கு ஆசீர்வாதமா இருந்தா, கனப்படுத்தினா உனக்கு ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. அல்லேலூயா. அப்ப இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். ஜனங்கள் இல்லாதவர்கள் அவருடைய ஜனங்களாய் மாறும் பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறார்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து வரம் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.